உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே பேசலாம், உங்கள் உறவுகளே பேசலாம், உங்கள் நண்பர்களே பேசலாம், சபையில் உள்ளவங்களே பேசலாம். கவலைப்படாதீங்க. பேசினவங்களை பற்றி நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவன் கண்ணீர் வடிப்பான். பேசினவன் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவன் எப்போ சொல்லுவான், நண்பானவர்களே, நாங்கள் எப்படி மோசேக்கு கீழ்ப்படிந்தோமோ அதே போல் உங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு. இப்போ ஒரு அல்லேலியெல்லாம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? வராது. ஏன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது இப்போ ரொம்ப கடினம். நானே பாறையில் ஓட்ட போடுற மாதிரி இப்போ ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கடினம். ஏன்னா இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம் இப்போ நீ விண்வெளிக்கு போவாய், உன் குடும்பம் விண்வெளியில் குடியிருக்க போகுது அப்படின்னா எல்லாம் அல்லேலியா வரும், ஆமீன் வரும், சோத்திரம் வரும். ஆனால் விண்வெளியில் போனோடனே சாம்பல் ஆயிடுவேன்னு சொல்லுங்க, அல்லேலியாலாம் வராது, டவுன் ஆயிரும். சோத்திரம். நீ அல்லேலியா சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை. கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த கூட இருக்கிறேன்ற வார்த்தையை அப்படியே உணர்ந்து, ஆமாண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்க, அடையாளமெல்லாம் தேவையில்லை, அடையாளமெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கேட்குற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆமாண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்க, என்னோட கூட இருக்கிறீங்க, என் போக்கில் மரத்தில் மிது முதற்கொண்டு என்றென்றைக்கு என்னோட கூட இருந்து என்னை நடத்துகிறவர் நீர். அவ்வளோதான்.